என்னதான் நடக்குது இந்த நாட்டில்? பாண்டிச்சேரியில் அடித்த புயல் இன்னுமே ஓயல. அதுக்குள்ள வெள்ளக்கோயிலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 17 வயசு பொண்ணு பாட்டு கச்சேரிக்கு அவங்க மம்மி கூட போயிருக்காங்க. அந்த குழந்தைய ஒரு 8 பேர் கொண்ட கும்பல் கடத்திக்கிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமையை செஞ்சிருக்காங்க. இதில் அந்த காங்கேயம் போலீஸ் 5 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கிறவங்கள தேடிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் திருப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு அடுத்து திருப்பூரும் இப்போ கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. புதுச்சேரி சிறுமியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இந்த உலகத்தையே அதிர வச்சிருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி புதுச்சேரியில ஒரு 9 வயசு குழந்தை காணாம போகுது. காணாமல் போன 4வது நாள் அந்த குழந்தைய சாக்கடையில இருந்து எடுக்கிறாங்க. இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, அந்த குழந்தைய காணாம போச்சுன்னு தேடிட்டு இருந்த கூட்டத்துல ஒருத்தவன் தான் போலீஸ்க்கு நிறைய க்ளூகளை கொடுத்திருக்கான். அதனால போலீஸ்க்கு டவுட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவனை பிடிச்சி விசாரிச்சுல இவன் உண்மையை வளரிட்டு இருக்கான். புதுச்சேரியில இன்னமும் போராட்டம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சம்பந்தப்பட்ட 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் ஏன் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஜெயில போடக்கூடாது, எங்க எல்லாரும் முன்னாடி வச்சு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல நிறைய சட்டக்கல்லூரி மாணவர்களும் இருக்காங்க. இவங்களுக்கு உடனே புதுச்சேரி மக்கள் முன்னிலையில தூக்கு தண்டனை கொடுத்தி ஆகணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்து சில தினங்களுக்கு முன்னாடி புதுவையில பந்த் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு எல்லா மக்களும் ஒத்துழைப்பு தந்திருந்தாங்க. இவங்களுக்கு மக்கள் முன்னிலையில தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் புதுவை மக்களோட ஒட்டுமொத்த கோரிக்கையாகவும் இருக்கு. இதே மாதிரி ஒரு சம்பவம் 4 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு 16 வயசு பொண்ணு அவங்களோட காதலனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு காத்திருந்திருக்காங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியும் அவங்களோட காதலன் வரவே இல்லை. பொண்ணு டைம் ஆன உடனே அழ ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அங்கே வீட்டுக்கு போகிறதுக்கும் அவளுக்கு வழி தெரியல. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கடைக்காரன் அந்த பொண்ணை நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்கான். அந்த குழந்தையும் அதை நம்பி போயிருக்கு. அந்த கூட்டிகிட்டு போன கடைக்காரனும் சரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி சேர்ந்து அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக அந்த இடத்துல அந்த பொண்ணை வெளியே வந்து யார்கிட்டேயோ போய் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு அனுப்பப்பட்டு குற்றவாளிகளையும் பிடிச்சிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் ஒரு குழந்தை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு வீதி எங்கிலும் சுற்றி திரிந்த காட்சியை நம்ம பார்த்துருக்கோம். அந்த குழந்தைக்கு யாருமே உதவ முன்வராத நிலையில் சமூக சேவகர் ஒருத்தர் மட்டும் அந்த குழந்தைய காப்பாற்றி கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சாரு. 1 இயருக்கு முன்னாடி ஹைதராபாத்லேயும் இந்த மாதிரி ஒரு கேஸ் பார்த்தோம். வருஷம் இந்த மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாகவே இருக்குது. இந்த உலகம் எப்போ தான் மாறப்போகுதுன்னு தெரியல. இந்த உலகம் மாறுதோ இல்லையோ, ஆனால் நம்மளோட குழந்தைங்களையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஸ்கூல்லேருந்து டியூஷன்லேருந்து வெளியில் விளையாடுற போடுற இடத்துலேருந்து எல்லா இடங்களிலுமே நம்ம தான் நம்மளையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். இதுக்கு இது மட்டும்தான் தீர்வுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உலகம் என்ன பண்ணால் மாறும்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா இதுக்கப்புறம் இந்த தப்பெல்லாம் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.